ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம பேசணும்னாலும் அதையும் சொல்றேன். ஆ. நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கு. ஆமா. செல்சியஸ்ல பார்த்தீங்கன்னா 37 டிகிரிஸ். ஆமா. ஒரே ஒரு டிகிரி கூடுனா ஆர் லெஸ் தென் 2% டீவியேஷன் ஆச்சுன்னா மைல்டு ஃபீவர்னு சொல்றோம். ஆமா. இன்னும் 1 டிகிரி ஆச்சுன்னா 39க்கு போச்சுன்னா ஹை ஃபீவர். இத இப்ப நம்ம அத பார்க்குறோம் இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு அனாலஜி சொன்னோம்ல, ஒப்புமை பார்த்தோம். ஆமா பார்த்தோம். அந்த ஸ்டாக் வச்சு நம்ம ஆமா பார்த்தோம்ல. பார்த்தோம். அதுல அப்ளை பண்ணி பாருங்க. ம். இது ஒரு கிரிட்டிக்கல் ஃபைன் டியூனிங். ஆமா கண்டிப்பாவே. ஒரே ஒரு டிகிரி கூடுனுச்சுன்னா நம்மளால நார்மலா இயங்க முடியல. ஆமா. ஒரே டிகிரி குறைஞ்சுனாலும் நம்மளால நார்மலா இயங்க முடியாது. இருக்க முடியாது. ஒரு 5% சேஞ்ச் வந்துருச்சுன்னா ஹியூஜ் இம்பாக்ட் வரும். ஆமா. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சொல்லிருவாங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம். 5%ங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி இல்லையா? ஆமா. அப்ப இந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் அதுவா வரல. நம்ம படைச்ச கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஃபினிட் ஞானத்துல இதெல்லாம் அக்யூரேட்டா உட்காந்து செட் பண்ணி படைச்சிருக்காரு. கண்டிப்பா. இது எதையுமே நம்ம யோசிக்காம ஒரு இர்ராஷனலா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறத வச்சு ம். நம்ம வந்து அதிகப்படியான ஜனங்கள் இந்த சயின்டிபிக் ஏத்திசம்னால ம். பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்க அத விவரமா சொல்லியிருந்தீங்க.